இல்லை சொக்காரா, நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சிக்கல. ஜிபி முத்து அண்ணாச்சி பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோமா? அப்புறம் நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி அவள் வந்து இப்போ ராமேஸ்வரம் போயிருக்காரியா. தலைவர் ராமேஸ்வரம் எதுக்கு போயிருக்காருன்னா, பாவத்தை தொலைக்க போல ஒரு புண்ணியம் பண்ண போயிருக்காரு, கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. அதனால் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அந்த கடையில் இருக்க கடலை மிட்டாயி துட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்புறம் காணாமல் போயிட்டுன்னு அவளே சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டேன். இப்போ எங்கள் தலைவர் நீங்கள் அவளே சொல்லக்கூடாது. அப்புறம் தலைவரே, என்ன ராமேஸ்வரத்துக்கு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிய அதானே? நம்ம ஆட்டோக்கார தம்பி தீபக் தம்பி தீபக் அவரோட கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிய. ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாது நீங்கள்? என் நெல்லைவேலு தீபக் வீட்டு தானே போகிறேன், கல்யாண வீட்டுக்கு வாங்க சொல்லி கூப்பிடலாம்ல. நீங்களும் கூப்பிடல. அந்த தம்பி தீபக்கு நம்ம எவ்வளோ பழக்கம், எத்தனை வருஷம் பழகிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு வாரம் தம்பி வா நெல்லைவேலு வான்னு கூப்பிடலாம்னா நீங்கள் ஏன் கூப்பிட்டா நான் மொய் வைக்க மாட்டேன்னா உங்கள் வீட்டில் சாப்பிட போக மாட்டேன். நான் இப்படி பண்ணலாமா? போங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஜிபி முத்து அண்ணாச்சி தீபக்கு தம்பி இப்படிலாம் பண்ணாதீங்க. சரி, அடுத்து கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள்லாம் பிறந்த கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி என்ன இங்கே நெஞ்சுக்கிட்டு என்னமோ ஒரு மாதிரி பெரிய தழும்பு, பயங்கரமான தழும்பாக இருக்குது. சின்ன பிள்ளை உங்கள் தம்பி கிழிச்சு விட்டான்னு சொல்லல, அந்த தழும்பா அது இப்போ ஒரு மாதிரி செப்டிக் ஆகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து என்னென்னு கொஞ்சம் மாத்திரை மருந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு இது பண்ணுங்க. அப்புறம் எப்படி படம் நடிக்க என்ன பண்ண இப்படி இருந்துச்சுன்னா உடம்ப பார்த்துக்கோங்க. ஜிபி முத்து அண்ணாச்சி அங்கே போனால் அப்படி நைட்டு ஒரே ஜாலி தான். ஒரே மீன் வறுவல், நண்டு வறுவல், இறால் தொக்கு, இறால் வறுவல்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் அது ராமேஸ்வரத்தில். சரி, ராமேஸ்வரம் போனது போயிட்டே அந்த பாம்பன் பிடிச்சி எட்டி பார்த்து இல்லை கொஞ்சம் பார்த்து கவனமாக பாருங்கள். எட்டி பார்க்கும்போது ஆனது காலத்துக்கு விட்டுறாம தண்ணிகளை தப்பு கட்டிக்கிறேன்னு பார்த்து பத்திரமா இருங்க ஜிபி முத்து அண்ணாச்சி. சரியா? ரைட் நண்பர்களே, உங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம பேப்பர் 240 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.